ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் நம்ம இன்றைக்கி இதை விட எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா இந்த ஐஸ் கேம் ப்ளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேம் வந்துட்டு நம்ம ப்ளே பண்ண இந்த கிரானி மிஸ்டர் மீட் மாதிரிலாம் வந்துட்டு இருக்க போகிறதே இல்லை. இந்த கேம் வந்து ரொம்பவுமே க்ரீப்பியாக வந்து இருக்க போகுது. நம்மளுக்கு வந்து அதாவது எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து பேய்னா பயன்ற காரணத்தினால தான் கிரானி மிஸ்டர் மீட்டே வந்து பயங்கர பயமாக இருந்தது. பட் ஆனால் ரியலி வந்துட்டு க்ரீப்பியான கேம் அப்படின்னா இந்த ஐஸ் கேம் ப்ளே தான். நான் எந்த அளவுக்கு கத்தி ஓட போகிறேன்னு தெரில. சரி, ஓகே, வாங்க கைஸ் உள்ளே போகலாம். ஈஸி மோடில் வந்து வச்சுட்டு உள்ளே போகலாம். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து இதுதான் பயங்கர க்ரீப்பியான கேமு. என்ன மாதிரி வந்துட்டு பேய் பயம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப 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 க்ரீப்பியான கேமு. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாராவது வந்துட்டு அதாவது இந்த கேம் வந்து நீங்கள் வந்து நைட் டைமில் ப்ளே பண்ண போகிறீங்களா, தயவு செஞ்சு யாரும் வந்து ப்ளே பண்ணிடாதீங்க. அதுவும் என்ன மாதிரி வந்து பேய்க்கு பயப்படுறாளுங்க, தயவு செஞ்சு யாரும் வந்து நைட் டைமில் ப்ளே பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து 12 மூட்டை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12னா ஃபஸ்ட்டு 10 தான் இருந்தது. இப்போது ஏதோ அப்டேட் பண்ணி 12 கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த கேமோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு மூட்டை கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி மூட்டையை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணுமே. இது வந்து மூடு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மூட்டை மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நார்மல் மூட்னா வந்து 20 மூட்டை, ஈஸின்னா வந்துட்டு ஏதோ இந்த மாதிரி 12 மூட்டை, ஹார்ட்னா வந்து 30 மூட்டைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு மூட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த மூட்டை மட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஈஸி மோடில் வந்துருக்கிறதுனால 12 மூட்டை வந்து கலெக்ட் பண்ணோம். ஓகே, இங்கே ஏதாவது மூட்டை, ஓகே, ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. என்ன இது, ஏதோ ஒரு நம்பர் மாதிரி வந்து என்னமோ ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே ஏதோ ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து அது வந்து எதுக்கான நம்பர் இருந்தால் தெரில. ஓகே, இங்கே ஐபிஎல்ஸ் இருக்குது, அது வந்து எடுத்துப்போம். இந்த ஐபிஎல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேய் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்காக அதாவது இந்த ஐபிஎல் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேயோட விஷன்லேருந்தே நம்ம வந்து அந்த பேய் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த ஐபிஎல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ யூஸ் ஆக போகுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து 4 மூட்டை கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நான் இன்னும் வந்துட்டு கலெக்ட் பண்ண மூட்டை. ஓகே, 2 ஐபிஎல் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போது இங்கே ஏதாவது மூட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே எதுவும் வந்துட்டு மூட்டை வந்து இல்லை. ஓகே, எப்படின்னா வந்து வாங்க கைஸ், இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து மூட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு மூட்டை கிடச்சிருக்கு, சூப்பரு. இன்னொன்று வந்து ஐயோ பேய் வர மாதிரி இருக்கு. சடனாக பேய் வந்த மாதிரி ஏதோ ஒரு மியூசிக் கேட்டுது. ஓகே, அங்கே ஒரு ஐபிஎல் இருக்குது, பயமாக இருக்கு. நான் இந்த கேமை ப்ளே பண்ணுறதே என்னமோ காலையில் டைம் தான். பட் ஆனால் வந்து பயமாக இருக்குது. காலையில் டைமில் ப்ளே பண்ணாலும் வந்துட்டு ரொம்பவுமே பயமாக இருக்குது. ஓகே, இங்கேயும் வந்து ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மூட்டையுமே இல்லை. ஓகே, இங்கே ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. ஐயையோ, அந்த பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேனே. அந்த பேய் இங்கே தான் நம்ம ஃப்ளோரில் தான் சுற்றிட்டுருக்கு. சந்தோஷம், போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த எஃபெக்ட்லாம் இல்லை. இந்த பேய் வரும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு அந்த லைட்லாம் வந்துட்டு பிளிங்க் ஆகும். நம்ம கிட்டக்கா இருக்கும்போது இல்லை, இப்போ நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த கேரக்டருக்கு வந்து பயங்கரமாக வந்து மூச்சு வாங்க. அப்படி அந்த நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்க கேரக்டருக்கு மூச்சு வாங்கிச்சு அப்படின்னா அந்த பேய் வந்து நம்மளுக்கு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து அந்த பேய் வந்து மேலே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மேலே இருந்தால் போகணும். ஐயோ, அந்த பேய் நம்ம கரெக்டாக மேலே போகணுன்ற போது தான் அந்த பேய் வந்துட்டு மேலேயே வந்துட்டு போகுது. ஓகே, என்னது, ஹீ ஜஸ்ட் kept hitting me. இது புரியல. he just kept hitting meனா இது என்ன கதை? இது புரியாத கதையால் இருக்குது. ஏதோ மாதிரி வந்து வித்தியாசமான கதையாக இருக்குது. இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேய் வந்து எதுக்கு வந்து he just kept hitting me அப்படின்னு சொல்லுது தெரில. ஓகே, அது ஏதோ ஒரு கதையாக இருந்துட்டு போகுது. உங்களுக்கு அந்த கதை தெரியும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயையோ, மறுபடியும் அந்த பேய் வந்து நம்ம இடத்துக்கு வந்து நம்ம ஃப்ளோருக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது பேய் சீக்கிரமாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போய் தொலை. நான் வந்து அங்கே மேலே போகணும். ஐயோ எஃபெக்ட் கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஃப்ளோரில் தான் அந்த பேய் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய்க்கு வந்து முகத்தை தவிர இந்த கை கால்லாம் இருக்காது. கை காலுக்கு பதில் வந்து ஒரே ஒரு குடல் தான் தொங்கிட்டுருக்கு. அப்புறமா ஒரு மூஞ்சி, அவ்வளோதான். அப்புறமா அந்த பேயோட வாய் வந்து கொஞ்சம் நார்மல் வாய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த பேயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்ச வாய் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேய்க்கு வந்து இந்த காலுக்கு கீழே, அதாவது இந்த கை காலுக்கு பதில் குடல் இருக்கிறதுனால வந்துட்டு குடல் இருந்து அந்த பேய் பறந்துட்டுருக்கிறதுனால நான் இந்த பேய்க்கு பேர் வந்து குடல் பேய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வந்து மூட்டை இருக்காமல், ஐயோ இங்கே மூட்டை இல்லையே.
சீக்கிரமாக வந்துட்டு முட்டையெல்லாம் பாருங்கள், நான் வந்து மூட்டைன்னு சொல்கிறதுக்கு பதில் பயத்தில் முட்டைன்னு வேறு உளறிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கேயும் வந்துட்டு ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. இங்கே போனேன்னா இல்லை, இதை வந்து அந்த இடம் இல்லை, நான் வந்து வேறு இடத்துக்கு வந்து வரணும்னு நினச்சேன். அது இந்த இடத்துக்கு தான் வந்து வரணும்னு நினச்சேன். இது பாருங்களேன், இது பார்க்குறதுக்கே அப்படியே இந்த பலி கொடுக்குற இடம் மாதிரிலாம் இருக்குது. ஐயோ, பயமாக இருக்கே. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஏதோ ஒரு பொருள் மாதிரி வேணுமா, ஏதோ ஒரு டூல் வேணுமா இதை வந்து கட் பண்ணுறதுக்கு. ஓகே, அது வந்து என்ன டூல் அப்படின்றது நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். பின்னாடி கிடச்சிது அப்படின்னா அங்கே வந்து அது வந்து அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மேபி வந்துட்டு ஐயோ பேய் வந்துடுச்சு. மேபி வந்து அந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டுவாங்கல்ல, அந்த ரம்பம்னு சொல்லுவாங்கள்ல, அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அந்த பேய் வந்துச்சு. பட் ஆனால் நம்ம ஃப்ளோரில் வந்துட்டு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து சூப்பர் கைஸ், நம்ம வந்து 12 மூட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். நான் பாருங்கள், நான் இது கவனிக்கவே இல்லை, எத்தனை மூட்டை கலெக்ட் பண்ணணுன்னே கவனிக்கல. நான் அப்படியே வந்துட்டு கவனிக்காமலே இருந்துட்டேன். பட் ஆனால் வந்து ப்ளே பண்ணது வந்து நீங்கள் வந்து சும்மா நினைக்காதீங்க கைஸ். நான் ப்ளே பண்ணும்போது அந்த அளவுக்கு நான் பயந்து இது பண்ணேன். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக ஹார்ட் பீட் வந்து காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸிட் கண்டுபிடிச்சி இப்போ எஸ்கேப் ஆகணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எக்ஸிட் எங்கே இருக்குதுன்னு தெரியும். நம்ம ஸ்பான் ஆனோம்ல அந்த ஃப்ளோரில் தான் இருக்குது. அந்த படிக்கட்டுக்கிட்ட வரோம்ல அந்த ஃப்ளோரில் தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த எக்ஸிட்டுக்கு அந்த கீழே போகிறதுக்கான ஸ்டெப்ஸு எங்கே இருக்குதுன்னு மறந்துட்டேனே. ஐயோ, ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குதுன்னு மறந்துட்டேன்னா எப்படி கீழே போயிட்டு எஸ்கேப் ஆவேன் தெரியலையே. முதல்ல அந்த பேய் எங்கே இருக்குது? கிரவுண்ட் ஃப்ளோரில் தான், அதாவது பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது அந்த பேய். அப்படின்னா நம்ம குடுன்னு இப்போ போயிட்டு எங்கள் படிக்கட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஓகே, எனக்கு இப்போ வந்து அப்படியே ஹார்ட் பீட் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. டக் 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 லேப்டாப்ன்ட்டு கை காலெலாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டில் வந்து அந்த பேய்கிட்ட மாட்டிடக்கூடாது. ஐயோ, படிக்கட்டு மட்டும் கிடச்சிருந்தா சட்டுன்னு எஸ்கேப் ஆயிடலாம். கரெக்டாக கீழே இறங்கும் போதே அந்த எக்ஸிட் இருக்குது. நம்ம சட்டுன்னு எஸ்கேப் ஆயிடலாம். என்ன படிக்கட்டை காணும். ஐயோ, என்னதுடா இது, ஏதோ ஒரு வித்தியாசமான இடமா போயிட்டுருக்கே, என்னடா இது. ஐயோ, பேய் வந்துருச்சு. இது என்ன அதே இடத்துக்கே வந்திருக்கோம். சுற்றி அதே இடத்துக்கே வரோமே. ஐயோ, அந்த பேய் வேறு வந்துருச்சு. அந்த பேய் வந்ததுன்னா வேறு இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம். கீழே கூட இறங்கி போகாது அந்த பேய் அவ்வளோ சீக்கிரமாக அந்த பேய் கீழே இறங்கி போச்சுன்னாவது பரவாயில்ல. எப்படி பாருங்கள், அந்த குடல் பேய் கீழே இறங்கி தொலையுதான்ட்டு போய் நல்லவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேப்பை பார்ப்போம். மேப்பை பார்த்தா மேப்பில் ஒன்றுமே புரியலையே. நம்மளே புரியாமல் தான் இங்கே சுற்றிட்டுருக்கோம். இந்த மேப்பை பார்த்தா ஒன்றுமே புரியல. ஏதோ வித்தியாசமாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம்னே தெரியல இதில் இந்த மேப்பில். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் கீழே போயிட்டு படிக்கட்டு எங்கே இருக்குன்றதுக்கான அந்த வழியை வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் மூட்டையை கலெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஒரு படிக்கட்டுக்காக வந்துட்டு நம்ம சுற்ற வேண்டிய நிலமையில வந்துட்டோம். பார்த்திங்களா, நம்ம நிலமை அப்படி இருக்குது. ஐயோ, எனக்கு இந்த இடம்லாம் வந்து நம்ம வந்த மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்கும். ஐயோ, வந்த இடத்துக்கே வரோம். இருங்க, இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கமாவது படிக்கட்டு வந்துடணும். இந்த பக்கமாவது படிக்கட்டு. ஐயோ, படிக்கட்டு வரணும்னு பார்த்தா பேய் வருதே. ஐயோ, என்ன பண்ணுறது நேரத்தில். ஓகே, குடுன்னு இங்கே ஓடி போயிடலாம். நல்ல வேலை அந்த பேய் பார்க்கல. நம்ம அந்த பேய் மட்டும் நம்மளை பார்த்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஓகே, இருங்க, நம்ம வந்து அங்கே ஒரு ரம்பம் மாதிரி எடுத்தோம்ல. நான் பாருங்கள், அது சொல்லவே மாட்டேன். அந்த ரம்பம் மாதிரி எடுத்தோம்ல, அது வந்து இங்கே யூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே என்ன ஏதோ பிரைட்டாக இருக்குது. ஐயோ, இதுக்குள்ளே போகலாமா வேணாமான்னு தெரியலையே. இது பார்க்குறதுக்கு ஏதோ மாதிரி வந்து வித்தியாசமாக பிரைட்டாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே போகலாமா வேண்டாமா? அந்த பேய் வர இங்கே தான் சுற்றிட்டுருக்கு. இந்த கேரக்டர் நம்ம இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த கேரக்டர் வேறு மூச்சு வாங்கிட்டுருக்கான். இங்கே லைட்டாக அந்த பல்பெலாம் வந்து அந்த லைட்லாம் வந்து பிளிங்க் ஆகுது. போகலாமா வேணாமா? அதான் அந்த பேய் இங்கேயே தான் சுற்றிட்டுருக்கு. போகலாமானாலும் மாதிரி இருக்குது. இந்த இதுக்குள்ளே போகலாமானாலும் சரி. ஓகே, வாங்க போவோம். இருங்க, எந்த இடத்துல இருக்கோம்? சூப்பர், நம்ம வந்து ஸ்பானான ரூமுக்கு, அதாவது நம்ம ஸ்பானான இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இருக்கோம். அதாவது அந்த கிச்சனில் தான் இருக்கோம். நல்ல வேலை அது வந்து டெலிபோர்ட் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்ல வேலை அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். நல்ல வேலை, இது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்த உடனே கூடவே நம்ம பின்னாடியே இந்த பேயும் இறங்கி வந்துருச்சு. இந்த பேய் கொஞ்சம் அப்படிக்கா போச்சு அப்படின்னா சட்டுன்னு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சூப்பர், அந்த பேய் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, குடுன்னு போயிடலாம். பூஸ்ட் போட்டு எஸ்கேப் போயிடலாம். ஏதோ இங்கே தான் இருக்குது எக்ஸிட்.
நல்ல வேளை நம்ம வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் கைஸ் இது வந்து சீரியஸாக சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் தப்பாக மட்டும் வந்து கணக்கு போட்டுறாதீங்க கைஸ். தயவு செஞ்சு வந்து இந்த கேம் வந்து யாரும் நைட் டைமில் ப்ளே பண்ணாதீங்க. நான் காலையில் டைமில் தான் ப்ளே பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு டப் 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 அப்படியே ஹார்ட் பீட் வந்து அடிச்சிட்டு இருந்தது, காதில் கேட்டுச்சு. லாஸ்ட்டு மூட்டையை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு கை காலெலாம் நடுங்கிச்சு. எங்கே அந்த பேய்கிட்ட மாட்டிடுவோமோன்ட்டு. இதில் வேறு இவங்கெல்லாம் அந்த பேயில் நம்ம இருக்கிற ஃப்ளோரில் இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி க்ரீப்பியான மியூசிக் போடுறாங்க. க்ரீப்பியான மியூசிக் போடுறதுனாலே இல்லை, எனக்கு வந்து அந்த க்ரீப்பியான மியூசிக்கை கேட்கும்போது ரொம்ப பயமாகுது. அந்த பயத்துலேயே தான் வந்துட்டு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. நம்ம ப்ளே பண்ண கிரானி இந்த மிஸ்டர் மீட்டில் கூட வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு அதாவது நான் வந்து காலையில் டைமில் வெளியே இருந்து தான் ப்ளே பண்ணேன். அப்போ கூட எனக்கு அதில் கூட பயமாகல. பட் ஆனால் இந்த கேம் நான் காலையில் டைமில் தான் ப்ளே பண்ணேன். ஆனால் அவங்க போட அந்த க்ரீப்பி மியூசிக் காலையிலேயே இருந்தாலுமே நம்மளை வந்து பயப்பட வச்சிருச்சு. சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 12 மூட்டை எடுத்து நம்ம வந்து இந்த கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறமா இந்த கேமில் வந்துட்டு அது வந்து ஹீ ஜஸ்ட் கிப்ட் ஹிட்டிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லிச்சுல, அது வந்து என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுதான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. சரி ஓகே, ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த சேனல் பிடிச்சிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய், மிஸ் யூ அண்ட் லவ் யூ a lot guys. Bye bye.